ஹாய் அதித்தி ஹியர். இன்னைக்கு வீடியோவில் வந்து சென்னை புக் ஃபேரில் வாங்க வேண்டிய 10 இங்கிலீஷ் கிளாசிக் புக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு அந்த போலாக போட்டிருந்தேன். இல்லை தமிழ் நிறையவும் இங்கிலீஷ் கொஞ்சமாகவும் சொல்லியிருந்தேன். இதில் வந்து கிளாசிக்ஸ் நிறைய சொல்ல போகிறேன். இந்த கிளாசிக்ஸ் எல்லாம் வந்து இந்த 100 rupees எனி புக் ஃபார் 100 எனி புக் ஃபார் 115 விற்பாங்க இல்லைங்களா, அந்த கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் கிளாசிக்கோடைய பேர் வந்து ஹைடி பை ஜொஹானா ஸ்பைடி. இது வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அதாவது இந்த கதை வந்து நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இந்த சுட்டி டிவி மூலமா பயங்கரமா பரிச்சயமா இருக்கும். ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வந்திருக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ. இந்த ஹைடி கதை வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மவுண்ட் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஹைடி அப்படிங்கிற ஒரு கேர்ஃப்ரீயான பொண்ணு, அந்த மலைகள்ல சுத்தி திரிஞ்சு சந்தோஷமா வாழற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த தாத்தா கூட இருக்கு. அந்த தாத்தா வந்து இனிஷியலி வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்டான மேனா இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க ஹைடி கிட்ட, அவர் கூட இருக்க போறியா, இவர் ரொம்ப பேசவே மாட்டேன், சரியான முசுடாச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து அங்க போய் அவங்க தாத்தாவையும் வந்து மாத்திடுது. ஒரு மாதிரி கேர் ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தை. அதாவது மவுண்டன்ஸ்ல இருக்க வாழ்க்கை வந்து ரொம்பவே சிம்பிளானது. ஃப்ரெஷ் ஏர், பிளஸ் அந்த பிள்ளைக்கு வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாப்ல. அவர் வந்து பக்கத்துல ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து ஃப்ரெண்டா வச்சுட்டு ஜாலியா இருக்கும். ஆனா இந்த பொண்ணோட சந்தோஷம் எல்லாம் வந்து இட் வில் பி வெரி கட் ஷார்ட். ஏன்னா அந்த பிள்ளைய வந்து கூட்டிட்டு போக வந்துருவாங்க. கூட்டு போய் எங்க விடுவாங்க அப்படின்னா கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர்ல இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நீ வந்து துணையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி வந்து கூட்டு போய் விடுவாங்க அந்த பிள்ளைய அங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அது வந்து சிட்டி, ஒரு பெரிய வீடு, ஒரு மாதிரி இதா இருக்கிற வீடு, பாஷான பீப்புள் இருக்கிற இடம். இந்த குழந்தைக்கு வந்து அங்க போய் இனிஷியலி அட்ஜஸ்டே ஆகாது. ஹோம் சிக்னஸ் இருக்கும். ஹோம் சிக்னஸ் இருந்தா பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு மவுண்டன் சிக்னஸ் எல்லாம் இருக்கும். அங்க என்ன அங்கெல்லாம் இருந்தது, இங்க என்ன இதுவே இருக்க மாட்டேங்குது, என்ன என்னால வெளியே போக முடியல, அப்படி இப்படி இந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணும். அட்ஜஸ்ட் ஆகவே ரொம்ப கஷ்டப்படும். நைட் எல்லாம் எஞ்சி ஒலாத்த ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை ஒலாத்துறத பார்த்துட்டு வந்து வீட்டுல பேய் அலையுது, பிசாஸ் அலையுதுன்னு எல்லாரும் வந்து பயப்பட வேற ஆரம்பிச்சிருவாங்க. பட் லேட்டர் ஆன் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை அங்க கூட்டு போனாங்களா, இதுல கிளாராக்கு வந்து இந்த கதையில என்ன பங்கு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது அந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ், அந்த பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள அமேசிங்கா எழுதியிருப்பாங்க இந்த ரைட்டர். இந்த இங்கிலீஷ் வந்து இந்த புத்தகத்துல ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஒன் ஸ்ட்ரெச்ல படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ மேபி பீப்புள் ஹூ ஆர் லைக் ப்ராப்பர் 90s கிட்ஸ் இதுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். டைம் பிஃபோர் த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிஜிட்டல் உலகம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலகட்டத்துல இதுக்கு வளர்ந்த குழந்தைங்களாம் ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜாலியா இருக்கும் அந்த குழந்தை. ஏன்னா அந்த சம்மர் வெக்கேஷன் டைம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து வாழ்க்கையே வெக்கேஷன் தான் இருக்கும். அப்படி இருந்து ஒரு பொண்ணை வந்து அப்படி கூண்டு கிளியா அடைச்சதுக்கு அப்புறம் நமக்கே கஷ்டமா இருக்கு, என்னடா அந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் ஆன் அந்த அந்த பொண்ணு வந்து சுத்தி இருக்கிற எல்லார் வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வகையில அர்த்தத்தை சேர்க்கிறா அப்படிங்கறது அந்த கதையுடைய அந்த மெயின் தீம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கிளாசிக் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டாலும் யாருனாலும் படிக்கலாம் இந்த புக்கை. இந்த செட்ல நான் சொல்ல போற புத்தகங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபீல் குட் புக்ஸ் தான். எல்லா கிளாசிக்ஸுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங்கா, ஒரு ஃபன்னா, ஒரு நல்லா இருக்க மாதிரி தான் பெரும்பாலும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து முதல் புத்தகம். ரெண்டாவது புத்தகம் வந்து ஒரு அமேசிங்கான கிளாசிக். எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிட்டில் விமன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிசா மே ஆல்காட் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். 4 சிஸ்டர்ஸ் உடைய கதை தான் இது. இந்த ஜேர்னி வந்து அந்த 4 சிஸ்டர்ஸ் அவங்களுடைய கேர்ள்ஹுட்ல இருந்து அந்த ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்க இல்லைங்களா, அந்த ஃபேஸை தான் இந்த புத்தகம் வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 4 சிஸ்டர்ஸோட பேர் என்ன அப்படின்னா ஜோ வந்து ஒரு அஸ்பைரிங்கான ரைட்டர். அந்த டைம் இது வந்து எழுதப்பட்டது வந்து சிவில் வார் காலகட்டத்துல. அப்போ வந்து ஒரு விமன் ரைட்டர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த டயத்துல எப்படியாவது நான் என் திறமையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நினைக்கிறாங்க. ஆனா வந்து அதே தான் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமா கிளாஷ் ஆகுது அவங்களுக்கு. அடுத்த சிஸ்டர் வந்து மெக். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ், ஸ்டேபிளான ஒரு லவ்விங்கான ஃபேமிலியில போய் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய ஆசை. மூணாவது சிஸ்டர் வந்து பெத் வந்து ரொம்ப ஷையான பொண்ணு. பட் ஷீ இஸ் வெரி மியூசிக்கலி கிஃப்டட். செமையா வாசிக்கும் அந்த பிள்ளை. அடுத்தது வந்து ஏமி வந்து இருக்கிறதுலே குட்டி பொண்ணு ஏமி. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் என்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கும். இவங்க 4 பேரும் வந்து மிஸ்ஸஸ் மார்ஷ் வந்து இவங்களுடைய அம்மா. 4 பேர் வந்து கஷ்டப்பட்டு அதாவது வாழ்க்கையை ஓட்டிக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியலி இருக்கும், ஒரு சொசைட்டல் ரீதியா நிறைய ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் வந்து சம்ஹவ் லைஃப் வந்து இவங்களுடைய டுகெதர்னஸ்ல ஒன்னா போய்க்கு இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெத்துக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. இன்னொரு சைட்ல வந்து எல்லா இன்சிடென்ட்ஸுமே வந்து அப்படியே பேரலா நடக்கும். ஜோ வந்து ஒரு நல்ல மேரேஜ் ப்ரப்போசல வேணாம்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோடைய ஆம்பிஷன்ஸ் ஜாஸ்தி, வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஆசைகள்.
ஆனா இப்படி அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு ப்ரப்போசல் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் அவ தட்டி விடுற அப்படிங்கறதான் அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு கிளாஷஸ் வருது அந்த சிஸ்டர்ஸ்குள்ள. நீயும் முன்னேறாம யாரையும் இப்படி பண்ணிக்கிருக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல வந்து ஏமி இந்த கடைசி குட்டி வந்து ஜோவோட மேனுஸ்கிரிப்ட வந்து போட்டு எரிச்சிருது. இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. ஊடால வந்து பெத்து வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிருது பெத்துக்கு. இந்த டயத்துல இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்றாங்க, என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம இந்த சினிமாலலாம் வந்து ஒரு ஒரு பாட்டுல பணக்காரங்களாகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதுல வந்து அவங்க அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? பட் லைஃப் டசன்ட் ஆல்வேஸ் ஒர்க் தட் வே. அதுவும் வந்து டு பி ஒரு இத்தனை விமனா வந்து ஒன்னா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கணும் அந்த காலத்துல அப்படிங்கறது ரொம்ப அழகா அந்த ரைட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புக்கு வந்து பார்க்க தான் பல்கியா இருக்கும். பட் உங்களுக்கு இதை விட சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் லென்த்தியான புக் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதுவும் வந்து இந்த மாதிரி குட்டி புக்ஸா வந்து உங்களுக்கு நிறையவே அவைலபிளா இருக்கும். இதுவும் வந்து இந்த கிளாசிக் செக்ஷன்ஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாலும் இந்த புக் வந்து லைக் எனக்கு சரியான விலை தெரியல. விலையை நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிடுறேன். இது வந்து லைக் இது வாங்கி படிச்சீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும். லைஃபோட அவுட்லுக்கே நமக்கு மாறும். லைக் பீப்புள் யார் வந்து எந்த ஒரு பிளேஸ்ல இருந்தாலும் அவங்களால மேல வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்குள்ள விதைக்கிறது வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் தான். ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் ரொம்ப அழகா இந்த புக்ல வந்து அலசியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம போக போறது நம்ம சயின்டிஃபிக்கா போக போறோம். டைம் மிஷன் அப்படின்னு ஹெச்சி வெல்ஸுடைய புத்தகம். டைம் மிஷன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து வெல்ஸ் தான் காயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு வெஹிக்கிளுங்க. அந்த வெஹிக்கிள்ல ஏறினா முன்னாடி போகலாம் அல்லது பின்னாடி போகலாம். இந்த சென்ஸ் காலத்துக்கு முன்னாடியும் காலத்துக்கு பின்னாடியும் போகலாம் அப்படிங்கறது தான் இந்த டைம் மிஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த டயத்துல சார் தான் அதை பாயிண்ட் பண்ணி இந்த வார்த்தைக்கான விளக்கத்தையும் அவர் இப்படி கொடுத்திருக்காரு. ஒரு ஆம்பிஷியஸான சயின்டிஸ்ட் தான் இந்த மிஷனை வந்து இந்த கதைப்படி உருவாக்குறாரு. உருவாக்கியே வந்து அதாவது 802 701 அப்படிங்கிற இயருக்கு வந்து அவர் வந்து டிராவல் பண்ணி போயிடுறாரு ஃபியூச்சர்ல. மீன் 8 லட்சத்தி சில்லற வரும். பட் 802 701 இந்த 6 டிஜிட் தான் அந்த வருஷம். அதுக்கு வந்து அவர் ஃபியூச்சர்ல டிராவல் பண்ணி போயிடுறாரு. ஹியூமனிட்டியா வேற மாதிரி இருக்கு அவருக்கு. அந்த டயத்துல வந்து அவர் அந்த 2 குரூப் ஆஃப் மக்களை வந்து பாக்குறாரு. எலாய் அப்படிங்கிறவங்க வந்து கிரவுண்டுக்கு மேல இருக்கிறவங்க. அடுத்து வந்து மார்லாக்ஸ் அப்படிங்கிறவங்க கிரவுண்டுக்கு கீழே இருக்கவங்க. மார்லாக்ஸ் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி மக்களா இருப்பாங்க. இந்த எலாய் வந்து கேர்ஃப்ரீ பீப்புளா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஐக்கியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. இவர் வந்து அங்க போறாரா, போய் இதெல்லாம் சந்திச்சு என்னடா ஹியூமனிட்டி இப்படி ஆயிடுச்சு, ஹியூமனிட்டி இஸ் கம்ப்ளீட்லி லெஃப்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இப்படிலாம் ஒரு பயங்கரமா வந்து யோசிக்கிறாரு. மை காட், இதையோ நான் புக் மார்க்கா வச்சிருந்திருக்கேன். குருவனா வருது. யா, ஐ ஃபைண்ட் வியர்ட் திங்ஸ் டு கீப் அஸ் புக் மார்க்ஸ். யா, லெட்ஸ் கெட் டு தி ஸ்டோரி. அவர் வந்து அந்த இதுதான் ஹியூமனிட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன இப்படி பண்ண போறோம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப நேரத்துக்குன்னு இவருடைய நேர மிஷினை திருடிட்டு போயிடுறாங்க. டைம் மிஷினை திருடிட்டு போயிடுறாங்க. வார்லாக்ஸ் தான் திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு இதுல வந்து இவர் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போய் நான் இங்க போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க சும்மாவே டெரர் பார்ட்டிகள் கொடுத்தாங்களா டைம் மிஷினை. இவர் அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தாரா, என்ன நடக்குது அங்க, அதெல்லாம் தான் இந்த கதை. நம்ம வந்து இந்த டைம் மிஷன் அப்படிங்கறது வந்து இப்போ சினிமால வந்து நல்லா நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுவும் வந்து ஒரு அமேசிங்கான கிளாசிக். இது வந்து பட் அந்த காலத்து கிளாசிக்னாலும் நம்ம லாங்குவேஜ்லாம் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காதுங்க, நல்லாவே இருக்கும் இது. அண்ட் இஃப் யூ ஆர் இன்டு கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்னா நீங்க இந்த புக்கை வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் வந்து த இன்விசிபிள் மேன். இதுவும் எழுதினது வந்து ஹெச்ஜி வெல்ஸ் அவர்களே தான். அவர் அதே ஆத்தர் தான். இன்விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கிஃப்டா கர்ஸா, அதுதான் இந்த கதையோடைய மெயின் தீம். அதாவது கிரிஃபின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான சயின்டிஸ்ட். பட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் அரகண்ட். ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு, எப்படி தன்னைத்தானே இன்விசிபிளா மாத்திக்கிறது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஈஸிலி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், யுரேக்கா யுரேக்கா, நான் வந்து இன்விசிபிளா மாற வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறவரு லேட்டரான அந்த இன்விசிபிலிட்டியை வச்சு எல்லாரையும் போட்டு பாடா படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து இவருக்கான ஹண்ட் எல்லாம் ரொம்ப தீவிரப்படுத்திடுவாங்க. இந்த வந்து கண்டுபிடிச்சு சூடு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எங்கன்னா கண்டுபிடிங்க. ஏன்னா கொலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவர் வந்து ஒரு வீட்டுல இருப்பாரு. அந்த வீட்டுல இருக்கிறவர் வந்து ரொம்ப பயமுறுத்தி வச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள், அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா அவர் அந்த மிஷனை கண்டுபிடிச்சாரோ, அந்த இன்விசிபிலிட்டி அந்த க்ளோக்கை கண்டுபிடிச்சாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமான அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்திடுவாரு. லேட்ரான் அவர் வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமாக்கி நான் வந்து இந்த உலகத்தையே டாமினேட் பண்ண போறேன், வாங்கடா என்கிட்ட, அந்த ரீதியில பேச ஆரம்பிச்சிருவாரு. பட் வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம் லேட்டர், இவருடைய இன்ஸ்டபிலிட்டியே இவருடைய டவுன்ஃபாலுக்கு காரணமாகுமா, இல்ல இவர் வந்து இந்த மாதிரி அன்ஸ்டாப்பபிள் பவர்ல போவாரா அப்படிங்கறது தான் கதையோடைய எண்டிங். திஸ் இஸ் ஆல்சோ another அமேசிங் புக். அதாவது இந்த நம்ம லைட்டா வந்து நம்ம இந்த எந்திரன் பட சாயல வச்சுக்கோங்களேன்.
அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப நல்லதா அப்படி இப்படின்னு பேசி இருக்கிறது. செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் கெட்டேன், நான் ஐஸ்வர்யா தான் கெட்டுவேன். அதுக்காக வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பஞ்சாயத்து ஏற்படுத்துவேன்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து அதுக்கு திங்கிங் பவர் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த கதையோ. இந்த மாதிரி ஆளுங்க வந்து தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ எச் அனதர் அமேசிங் ரீடிங். நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து மறுபடியும் குழந்தைங்க கிளாசிக்ஸ்க்கே வந்துருவோம். இது வந்து தி சீக்ரெட் கார்டன் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் ஹாக்சன் பெர்னட் அப்படிங்கிறவங்க எழுதினது. சீக்ரெட் கார்டன் அதாவது அப்ப இது வந்து ஒரு ரகசிய தோட்டம் அப்படின்னு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம் இதை. மேரி லெனாக்ஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு பயங்கர பேம்பர்ட் அண்ட் ஸ்பாயில்டு கிட். அப்படியே வந்து பயங்கர வேலைக்காரங்களோட அப்படி இப்படி நுழைஞ்சிருக்கும் இந்த பிள்ளை. காலரால அவங்க இந்த பிள்ளைய சுத்தி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிட்டு இந்த பிள்ளைய வந்து உங்க அங்கிள் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அங்க வந்து அப்படி பேம்பர்டா அப்படியே ராஜ மரியாதையோட வளர்ந்த அந்த புள்ள இங்க வந்தோடனே என்னது நானே குளிக்கணுமா, என்னது சோறு ஊட்ட மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுக்கு இருக்கும். இங்க வந்து இந்த பிள்ளை இனிஷியலி வந்து இந்த குழந்தைக்கு வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்குது, வாயா பேசுது. அதுக்கப்புறம் வந்து மெல்ல மெல்ல இந்த குழந்தை அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிள்ளைக்கு கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கிடைக்கிறாங்க. ஒரு சீக்ரெட் கார்டனை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. சீக்ரெட்டா ஒரு கார்டன் இருந்திருக்கு. அந்த கார்டனை வந்து பூக்க வைக்கிறாங்க. பட் அந்த கார்டன் பூக்கிறதோட சேர்த்து அதாவது அந்த இறந்து போன அந்த அங்கிள் வந்து தனியா இருப்பார், ஆண்டி இறந்து போயிருப்பாங்க. அந்த ஆண்டியோட நினைவுகள் நிறைய விஷயங்களை இந்த கார்டன் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டு வரும். அதை எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்க, லேட்ரான் இந்த சீக்ரெட் கார்டன் வந்து நிலைச்சிச்சா தழைச்சிச்சா, அதுதான் வந்து இந்த புத்தகம். இந்த மீதி கதை வந்து அதுதான். அதாவது ஒரு எப்படின்னா இது வந்து மேஜிக்கல் கார்டன் அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு மெட்டஃபரா வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் கார்டன் வந்து மேஜிக்கல் கார்டன் அப்படின்னு இந்த புத்தகத்துல நிறைய இடங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு மெட்டஃபரா வச்சுக்கோங்களேன். அது இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டைன் ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹீலிங் ப்ரோக்கன் ஹார்ட்ஸ். அதாவது நம்ம சீரீஸ் எல்லாம் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாடர்ன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சீரீஸ், அதை பத்தி நான் வந்து அந்த 3 சீரீஸ் 3 பெஸ்ட் சீரீஸ் டு வாட்ச், அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் சீரீஸ் அப்படிங்கிறதுல நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். கிட்டத்தட்ட அந்த மாடர்ன் ஃபேமிலி உங்க மனசுக்கு என்ன பண்ணுமோ இந்த புத்தகம் உங்க மனசுக்கு அதை தான் பண்ணும். அதாவது அதாவது இயற்கைக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து இந்த நிறைய ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டேக் அ வாக், ஹேவ் அ பிட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இயற்கைக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பியிருக்காங்க. ஈவன் சயின்டிஃபிக்காவும் அதுக்கான ப்ரூவ்ஸ் இருக்கத்தான் செய்யுது நமக்கு. பட் அந்த இயற்கையுடைய ஹீலிங் பவர் வந்து எப்படியெல்லாம் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கும் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல வந்து நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து நல்லா இருக்கும், அழகா எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. அதாவது ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு இழப்பையே இழப்புன்றதை உணராத ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு உண்டு அப்படி கேரிங் லவ்விங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இந்த பணத்திலையும் பகட்லயும் வளர்ந்துருக்கும் குழந்தை. அது வந்து லேட்டரான் தன்னோட வாழ்க்கையை கண்டுபிடிக்குது, தன்னோட வாழ்க்கையோட சேர்த்து இன்னும் சிலரோட வாழ்க்கையையும் சீர்படுத்தி செம்மப்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய அந்த மெயின் பிளாட்லைன். ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் புக். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். அடுத்து நான் சொல்ல போறது வந்து ஜேன் ஆஸ்டின் அவர்களுடைய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற புத்தகம். நான் வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றதை விட கண்டுகொண்டேன்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லா புரியும். பிகாஸ் இந்த கதையை பயப்படுத்தி தான் தமிழ் படமான கண்டுகொண்டேன் ராஜீவ் மேனன் எடுத்திருப்பாரு. ஐஸ்வர்யா ராய் மேம், தபு மேம், மம்முட்டி சார், அஜித் சார் எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ ஃபீல் குட்டா இருக்கும். இதுவும் வந்து லைஃப்ல வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு வரலாம். பட் அந்த இடத்துக்கு வர்றது ஈஸி கிடையாது. அதுக்கு அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. 2 சிஸ்டர்ஸ் அதே மாதிரி இதுல வந்து டேஷ்வுட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா. ஒரு சிஸ்டர் சென்ஸ், இன்னொரு சிஸ்டர் சென்சிபிலிட்டி. அதாவது சிஸ்டர்ஸ் 2 சிஸ்டர்ஸ்ல வந்து முதல் சிஸ்டர் சென்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, எலினார் அப்படிங்கிறவங்க தான் ஓல்டஸ்ட் சிஸ்டர். அவங்க வந்து ஒரு மாதிரி கம்போஸ்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. இந்த சிஸ்டர் சின்ன பொண்ணு பேர் வந்து மேரியான், அதை வந்து ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருப்பாங்க, செமையா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி லைக் அந்த படத்துல அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே தான், அப்படியே காதல், லவ், லைஃப், பியூட்டி அப்படின்னு ஜாலியா இருக்கிற ஒரு ஆளு. அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிற காசே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. லவ் அண்ட் சொசைட்டியோடைய சேலஞ்சஸ் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலெனோர் வந்து ஒரு சைலண்டான சஃபரிங்ல இருக்கும் எலெனோர். ஏன்னா வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து இன்னொரு விமனுக்கு வந்து பெட்ரோல் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே சமயம் இந்த பிள்ளை மெரியனும் வந்து ஒரு காதல் தோல்வியை ஃபேஸ் பண்ணும். சீட் பண்ணிடுவாங்க அந்த பிள்ளையும். அந்த படத்துல நடக்கிற மாதிரி தான் சீட் பண்ணிடுவாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கதை. அதாவது 2 பேருமே வந்து ஒரு மாதிரி லைக் கைண்ட் ஆஃப் விட்டி அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்டான சிஸ்டர்ஸ்ன்ற மாதிரி தான் காட்டிருப்பாங்க. பட் நம்ம என்னதான் வந்து அதாவது இந்த புத்திக்கும் மனசுக்கும் நடக்கிற ஒரு சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
நோ மேட்டர் ஹவு இன்டெலிஜென்ட் வி ஆர், சர்டன் திங்ஸ் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் அஸ். சில விஷயங்கள் வந்து நம்மளை பாதிக்கும்னா பாதிச்சு தான் தீரும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து எப்படி மேல வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து அந்த கிட்டத்தட்ட நெட்டில் ஒரு புத்தகம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பட் சிஸ்டர்ஹுட்டோட ஜேர்னி வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் நேவிகேட் பண்ணியிருக்கோம். சிமிலாரிட்டி என்ன ரெண்டுக்குமே அப்படின்னா, அந்த காலத்துல விமன் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்ற மாதிரி புத்தகம். ஸோ திஸ் இஸ் ஒன் அமேசிங் ரீட் விச் எவ்ரிபடி ஷுட் ட்ரை. இதெல்லாம் இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து நீங்க எனி புக் ஃபார் 100, 150ல உட்காந்து தேடினீங்கன்னா கிடைக்கும். ஆல்வேஸ் யூ கேன் பை இட் இன், நீங்க ஃப்ரெஷ் காப்பி வேணும்னா நீங்க அதையும் கூட தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் அமேசிங் ரெக்கமெண்டேஷன். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிற புத்தகம். இதை எழுதினவர் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படிங்கிறவர். இது வந்து கைண்ட் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அந்த ரைட்டர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான், செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பிகாஸ் ஹீ டிடன்ட் ஹாவ் அ வெரி ஹாப்பி சைல்ட்ஹுட் அண்ட் ஆல். ஹீ ஹேட் அ கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி கஷ்டமான சைல்ட்ஹுட் தான் அவருக்கு வந்து இருந்திருக்கும். அந்த கஷ்டமான சைல்ட்ஹுட் அவர் எப்படி நேவிகேட் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அந்த கஷ்டமான சைல்ட்ஹுட்லயுமே வந்து நமக்கு சில பேர் வந்து கூட இருந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேக் அவே அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் இதுல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாடர்ன் ஃபேமிலியில பிறந்திருப்பாரு. அவருடைய அப்பா வந்து ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிருப்பாங்க. அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா வளர்த்துக்கு இருப்பாங்க. நாளடைவில் வந்து அம்மா வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த வர்றவருக்கும் இவருக்கும் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல டேர்ம்ஸ் இருக்காது. போட்டு அடிப்பாரு. ஒரு கட்டத்தில் இவர் வந்து அவர் கையை கடிச்சு வச்சிருவாரு. அதாவது அம்மாவுடைய நியூ ஹஸ்பண்டோட கையை கடிச்சு வச்சிருவாரு. அம்மாவோட நியூ ஹஸ்பண்டும் வந்து அம்மாவே நல்லதாரமா வச்சுக்குவாரு அப்படின்னா கிடையாது. கையை கடிச்ச உடனே கழுத்துல ஒரு போடம் வாட்டி ஸ்கூல்ல எல்லாம் சுத்த விட்டுருவாரு அவரு. அதாவது இந்த நான் வந்து நீ என்ன இது பண்றேன், நான் உன பழி வாங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கு இருப்பாரு. லேட்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு சிஸ்டரும் இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து சுத்தமா நல்லவங்க கிடையாது. இந்த பையனுக்கு வந்து அத்தை மரம் வரும். சுத்தமா நல்லவங்க கிடையாது அவங்களும். லேட்டர் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அவங்களை அனுப்பிடுறாங்க. அம்மா இறந்து போயிடுறாங்க இந்த பையனுக்கு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் முன்னாடியே ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தாங்க. மொத்தமா தெருவில் விட்டுருவாங்க. ஒரு இடத்துல வேர் ஹவுஸ்ல இந்த பையன் வேலைக்கு சேர்றான். இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஒரு ஃபாதர் ஃபிகர் எல்லாம் கிடைக்கிறாரு. காதலிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முதல் ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. லேட்டர் வந்து வேற ஒரு நல்ல கம்பெனியன் கிடைக்குது அவருக்கு. எப்படிலாம் நேவிகேட் பண்ணாரு. அதாவது அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அவர் வந்து அந்த யூத்ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கறத தாண்டி ஒரு எமோஷனல் ஃபேஸ்க்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரைட்டரான ஜேர்னியே வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் அண்ட் அமேசிங் புக். இது வந்து ஒரு மாதிரி தொடர்கதையெல்லாம் எழுதியிருக்காங்க போல இருக்கு. இனிஷியலி ஸ்டார்டிங்ல தொடர்கதையை எழுதியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு புக்கா தான் நான் படிச்சிருக்கேன். தொடர்கதையெல்லாம் நான் படிச்சது இல்லை. ஐ ரெட் இட் அஸ் அ புக். இதுல வந்து நிறைய புக்ஸ்ல நான் காட்ட மறந்துட்டேன். படக்கதை இருக்கு. நிறைய புக்ஸ்ல படம்லாம் போட்டிருப்பாங்க. இதுல ஐ forgot to show you guys. நான் இப்போ காட்டுறேன். இந்த இன்விசிபிள் மேன்லயும் சரி இதுலயும் சரி படம் இருக்கும். இன்விசிபிள் மேன்லாம் பாருங்களேன் படம் இருக்கு. வி ஆர் ஆல் ஐ மீன் நோ மேட்டர் ஹவு ஓல்ட் வி பிகம், அந்த படக்கதைகள் அப்படின்னா அப்படின்ட்டு தான் போவோம் நம்ம. ஸோ நீங்க அந்த படக்கதைகள்லாம் நீங்க வந்து தேடி வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப தேடி பிறக்கணும் ஆக்சுவலி. இல்ல இந்த ரெண்டு புக்ஸ்லயுமே வந்து இது பழைய புக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த 100 rupees 150 rupeesல வாங்கினதுன்றதுனால ஃப்ரெஷ் காப்பி எல்லாம் கிடையாது. கைண்ட் ஆஃப் பழைய புக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் படம் இருந்தது அதுல. அடுத்தது நான் சொல்ல போற புத்தகம் வந்து ஊதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து கைண்ட் ஆஃப் ஹெவி. நான் இந்த லிஸ்ட்ல நான் இப்ப சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த புத்தகங்கள்லேயே வந்து ஹெவியான புத்தகம் அப்படின்னா வந்து இந்த ஊதரிங் ஹைட்ஸ் நம்ம தாராளமா வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஊதரிங் ஹைட்ஸ் வந்து எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னா அதாவது ஒரு அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் டேல் ஆஃப் லவ், ரிடம்ஷன் அண்ட் ரிவெஞ்ச் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மெயின் கதை. மிஸ்டர் லாக்வுட் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையோட நரேட்டரா இருப்பாரு. அவர் வந்து 2 தலைமுறைகளை பார்த்திருப்பாரு. இந்த புத்தகத்திலே வந்து 2 தலைமுறைகள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தலைமுறை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதாவது ஒரு நிறைவேறாத காதல், ஒரு பேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த தலைமுறை வந்து இந்த ஃபர்ஸ்ட் தலைமுறை பண்ண தப்பு எதையுமே பண்ணாம ஒரே ஹாப்பியா இருப்பாங்க. அந்த அந்த வீடு வந்து ஒரே வீடு தான். 2 கதைகள் நடந்ததும் ஒரே வீட்டுல தான். மயான மாதிரி இருந்த இந்த வீடு இந்த கதையோட எண்டிங்ல வந்து சிரிப்பும் கூத்தும் கும்மளம்புமா இருக்கும். அதுதான் வந்து இந்த கதையோட மெயின் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாராளமா. ஸோ ஹீத் கிளிஃப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஆர்ஃபன். அவரை வந்து யன்ஷா ஃபேமிலி அப்படிங்கிற குடும்பம் வந்து அவரை வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கு இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்துல இருக்க கேத்ரின் அப்படிங்கிற பொண்ணோட அவருக்கு வந்து ஒரு பயங்கர பாண்டிங் ஃபார்ம் ஆயிரும். ஒரு பயங்கர இன்டென்ஸான பேஷன் இருக்கும் 2 பேருக்கும் நடுவில். பட் கேத்ரின் வந்து ஸ்டேட்டஸுக்காக இன்னொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவர் வந்து ஓவர் ஹியர் பண்ணுவார் அந்த பிள்ளை சொல்லிக்கி இருக்கிறத. அதாவது நான் வந்து அவனை காதலிக்கிறேன், ஆனா என்னால அந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிருப்பான் அந்த பிள்ளை. அதை வந்து நின்று கேட்டுட்டு ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லி இன்னும் வெஞ்ச்ஃபுல்லா மாறிடுவாரு. லேட்டரான் வந்து அவங்க அந்த பொண்ணு இறந்து போயிடும். இறந்து போனதுக்கு அப்புறமாவும் வந்து இவர் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு மேனியக் மாதிரி ஆயிடுவாரு.
இவங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து 2 பேர் காதலிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த முதல் தலைமுறை மாரி இல்லாம, இவங்களுடையது வந்து ரொம்ப அன்பா, பாசமா அப்படியே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அந்த வீட்ட நாசமாக்கிட்டு போனாங்கன்னா, செகண்ட் ஜெனரேஷன் வந்து அந்த வீட்ட வந்து அப்படியே எல்லா இடங்கள்லயுமே வந்து சிரிப்பு, சந்தோஷம் எப்படி அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருது அப்படிங்கிறது தான் கதை. அந்த லாக்வுட் நரேட்டர் வந்து அத சொல்லிக்கிறக்கப்ப, கடைசியில வந்து அந்த வீட்டுக்குள்ள அவர் போவாரு. அந்த வீட்ல இருந்து சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் தான் அந்த கதை வந்து முடியும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஹெவியான புக் தான். இனிஷியலி வந்து கொஞ்சம் பக்கங்கள் படிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. முன்னாவது ஒரு மனசு கஷ்டமான புத்தகம்னு சொல்லணும்ல நம்ம. எல்லாமே ஜாலியாவே போயிட்டு இருக்குமா? அதனால நான் இந்த புக்க எடுத்தேன். அண்ட் ஃபைன் 9வது புத்தகம் வந்து ரிச்சர் ஆஃப் டோரியன் கிரே அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்த பத்தி நான் என் சேனல்ல முன்னாடி பேசியிருக்கேன் ஒரு தடவ. பட் 5 புக்ஸ் ஃபார் பிகினர்ஸா அந்த சீரிஸ்ல நான் பேசியிருக்கேன். ஆஸ்கர் வைல்ட் அவர் எழுதின ஒரே ஒரு கதை இதுதான். அது அழகு அப்படிங்கிறது என்ன? அழகு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு அழகு அப்படின்னா, ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. என்ன கேட்டா நான் ஒரு டெஃபினிஷன் சொல்லுவேன். நீங்க ஒரு டெஃபினிஷன் சொல்லுவீங்க. ஆனா யாராவது ஆசைப்படுவோமா? எனக்கு நமக்கு வயசாகக்கூடாது அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து அப்படியே எவர் க்ளோயிங் அப்படியே ப்ளம்பா அப்படியே ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் தட் டசன்ட் ஹேப்பன் சேட்லி. பட் இந்த புத்தகத்துல வந்து இந்த அவருக்கு டோரியன் கிரே அப்படிங்கிறவருக்கு அவருக்கு வயசாகாது. அவருடைய ஓவியத்தை வந்து ஒருத்தர் வரைஞ்சிருப்பாரு. ஓவியத்தை பார்க்குறப்ப எனக்கு வயசாகாம இந்த ஓவியத்துக்கு வயசாக எப்படி இருக்கும்? அவ்வளோ அழகா இருக்கேன் இல்லை நான் அப்படின்னு உடனே அந்த ஓவியத்துக்கு வயசாக ஆரம்பிச்சிடும். மிஸ்டீரியஸ்லி ஓவியத்துக்கு வயசாகுது. இவர் தப்புக்கு மேல தப்பு செய்யறாரு. வாழ்க்கையில ஏகப்பட்ட சம்பவங்கள் செய்யறாரு. இவர் பண்ற தப்பெல்லாம் அந்த ஓவியத்துல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஓவியத்துக்கு வந்து முகத்துல தோல் சுருக்கங்கள் ஏற்படும். அந்த ஓவியத்தோட மூஞ்சியே வந்து வேற மாதிரி ஆகும். ஒரு மாதிரி விகாரம் ஆயிரும். ஆனா இவர் வந்து அப்படியே இருப்பாரு. இளமை ததும்ப ததும்ப இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இவருக்கே மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சு. இவருக்குள்ள இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் அந்த படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. மனசாட்சி உறுத்தி வந்து அந்த ஓவியம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். இனிஷியலா வந்து அந்த ஓவியத்தை வந்து எல்லாரும் முன்னாடி அப்படியே பெருமையா வச்சிருந்தா நான் அப்படின்னு காட்டினவர் வந்து ஒரு கட்டத்தை அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் கீழே ஒரு பேஸ்மெண்ட்ல போட்டு நான் பூட்டிட்டு பார்க்கவே மாட்டேன் அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாரு. லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது கதையோட எண்டிங். ஹெடோனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்துல ரொம்ப டீட்டெயில்டா வந்து பேசியிருப்பாங்க. அது பிளஷர், பியூட்டி தான் வந்து வாழ்க்கையோட அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் அப்படின்னு. பட் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிசார்டர் மாதிரி தான். பிகாஸ் பியூட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரிதிங் இல்லைங்களா? லைஃப்ல வந்து பியூட்டி யா இட்ஸ் a பார்ட் ஆஃப் லைஃப். யா பேசிக்கலி பியூட்டி வில் ஹெல்ப் யூ ஒன்லி இஃப் யுவர் அக்கா. நீங்க சொல்ற மாதிரி பலூன் அக்கா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அக்காஸ் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். யா அண்ட் நோ ஆஃபென்ஸ் டு எனிபடி. வாழ்க்கை அக்காஸ். ஸோ பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணும். பட் அந்த பியூட்டியே வந்து ஒரு ஒப்சஷனா மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரொம்ப நேர்த்தியா அழகா அந்த புத்தகத்துல வந்து எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ தட் திஸ் இஸ் அ நைன் புக். இதுவும் வந்து ஒரு குட்டி புக்கு தான். டக் டக்குன்னு படிச்சிடலாம் இதெல்லாம். இதுவும் வந்து படக்கதை நினைக்கிறியா? இதை இப்பயே காட்டிடுறேன். இதுவும் வந்து படக்கதை தான் ஆக்சுவலி. எஸ், அங்கேயா படம்லாம் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் யா வெரி குட் டு ரீட் ஆல்சோ. இதை படிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஃபைனல் புக் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு சீரீஸ், நான்சி ட்ரூ சீரீஸ். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு ஆக்சுவலி. நான்சி ட்ரூ அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஃபீமேல் டிடெக்டிவ். இந்த பொண்ணு வந்து போய் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது அந்த பொண்ணுக்கு. ஒரு டிடெக்டிவ் கேசஸ் எல்லாம் அந்த பொண்ணு எடுத்து சால்வ் பண்ணுது. அந்த சில கேசஸ் வந்து அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருக்கு. சில கேசஸ் வந்து இந்த பொண்ணு யோசிக்க வைக்குது. சில இதுல வந்து ஒரு தப்பான ஜட்மெண்ட்க்கு போனவ இல்ல அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாதைக்கு வர்றா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நான்சி ட்ரூ சீரிஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இந்த சீரீஸ் மாதிரி தான், தொடர் மாதிரி தான். இந்த இதுல ஒரு கேஸ் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பா, அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிறது வந்து த சீக்ரெட் ஆஃப் ஷேடி கிளென்ஸ். இதுதான் என்கிட்ட இருக்க புக். இதுல நிறைய இருக்கு. ஒரு கிளாக் ஹவுஸா என்னமோ அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப பாப்புலர் இந்த பொண்ணோடதுலயே, இந்த சீரீஸ்லயே. ஒரு இதுக்குள்ள போய் கிட்டத்தட்ட நான்சி ட்ரூ இதுல கொல்லலாம் போயிருவாங்க. ஏறத்தாழ செத்து போயிரும் அந்த புள்ள. பட் அப்புறமா பிழைச்சு வந்துடும். மெயின் கேரக்டர் சாதிக்க முடியாது இல்லைங்களா? பிழைச்சு வந்துடும். பட் அந்த டைட்டில் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஞாபகம் தான் இங்க போடுறேன் நான் இமேஜ் அந்த பிரைஸோட போடுறேன். இதுல வந்து இந்த அதே பழைய புக் இதுல தான் நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இல்ல இந்த செட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 30 புக்ஸும் என்னமோ திஸ் இஸ் அ ஹியூஜ் சீரீஸ். ஒரு புக் 100 rupees அந்த மாதிரி வச்சு இந்த பல்கா வாங்கினா 2500 அந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மோட் ஆஃப் ஒரு எப்படிதான் லைட்டா வாசிக்கணும். ஆனா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடணும் லைட்டா அப்பப்ப குறிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு புக். இதே சீரீஸ்ல வந்து நிறைய இருக்கும். ஃபேமஸ் 5 இருக்கும். ஹார்டி பாய்ஸ், என் பிளேட்டன் அவர் எழுதுனது அந்த சீரீஸுமே வந்து இதுல நல்லா இருக்கும். பட் ஐ சோஸ் டு டாக் அபவுட் நான்சி ட்ரூ இன் திஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோல ரெக்கமெண்ட் பண்ற 10 அமேசிங்கான கிளாசிக் புத்தகங்கள். தீஸ் ஆர் ஆல் த 10 புக்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல வந்து நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் வாட் டு யூ திங்க் ஆஃப் தீஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட்
ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ ஃபார் மோர் சச் வீடியோஸ். நான் அடுத்த வீடியோவில் வந்து 10 தமிழ் நாவல்ஸ் பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ டேக் கேர், லவ் யூ ஆல், தேங்க்யூ.